ஹலோ காய்ஸ், ஒரு வழியாக எல்லாரும் ஹைப் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்குவிட் கேமோட சீசன் 3 இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் பல சம்பவங்கள் நடந்துச்சு, ஆனால் அதுலேருந்து நம்ம சில சம்பவங்களை மட்டும் பார்க்கலாம். நான் பார்த்த வர நான் நினச்ச 2 விஷயம் நடக்கவே இல்லை. அது என்னலான்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் தேனோஸ் திரும்ப வாரான், அவன் விஐபியாக வரான்லாம் சொன்னாங்க. ஆனால் அவன் ஒரு பிளேயராக கூட உள்ளே வரல, செத்துட்டான். அதே மாதிரி 100 நம்பரில் ஒரு தாத்தா இருந்தார், இவரும் விஐபி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இளவும் இல்லை. ஆனால் இவர் சரியான கேடுகட்ட ஆள். கேமில் இருக்க முக்காவாசி வேற இவர் தான் கொள்ளுவார். ஒரு சூனியக்காரி மாதிரி ஒருத்தி வருவாள்ல, அவளையும் பிடிச்சி கொண்டு விட்டுருவார். இந்த கேம்லேயே ஒரு படா ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம நம்பர் 222 இருக்காங்கல்ல, பூக்கி அக்கா, இவங்களுக்கு கேமில் வச்சு ஒரு குழந்தை பிறக்கும். சொன்னால் நம்ப மாட்டேங்கோ, பட் இந்த கேமோட வின்னர் இந்த குழந்தை தான். ஒரு கட்டத்தில் இந்த அக்காவால் எதுவும் பண்ண முடியாது, ஸோ இவங்க சூசைட் பண்ணிப்பாங்க. அப்புறம் அந்த குழந்தைய நம்ம ஆள் ஹீரோ தான் எடுத்து வச்சிருப்பாரு. கடைசியில் ஒரு நிலைமை வரும், ஒன்று ஹீரோ உயிரோட இருக்கணும், இல்லை அந்த குழந்தை உயிரோட இருக்கணும்னு. அப்போ ஹீரோ உயிரை விட்டுருவாரு. என்ன மனுஷன் இல்லை. ஆனால் இந்த கேமில் பிளேயர் நம்பர் 246 மட்டும் தப்பிச்சு வெளி உலகத்துக்கே போயிடுவார். இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்தா தான், சீரியஸை பார்த்தா தான் புரியும். ஆனால் கடைசியில் ஒரு வழியாக நம்ம போலீஸ்கார அண்ணன் சீசனாக தேடி கடைசியில் இந்த தீவை கண்டுபிடிச்சிருவார். ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்னா, இவருக்கு இந்த தீவை கண்டுபிடிக்க உதவுவார்ல ஒரு ஃபிஷர்மேன், இவர் பார்த்தா எனிமிங்களோட ஆள். ஸோ இவர் நைஸாக நம்ம போலீஸ் அண்ணனை போட்டு தள்ள பார்ப்பார். ஆனால் நம்ம போலீஸ் அண்ணன் யாரு, இவரை போட்டு தள்ளிடுவார். கடைசியில் ஒரு வழியாக நம்மால் தீவை கண்டுபிடிச்சி போனோம். அங்கே எல்லாரும் செத்துருப்பாங்க. கடைசியில் இந்த போலீஸ்காரை வந்தது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மாஸ்க் மேன், அதாச்சும் நம்ம போலீஸ் அண்ணனோட அண்ணன், அந்த தீவில் இருக்க அவனோட படையவே வெளியேற சொல்லிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தீவை அழிக்கிறதுக்கு ஒரு பட்டனையும் அமைக்கி விட்டு போயிடுவோம். எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். ஒரு 6 சைக்கோ விஐபிஸ் இந்த கேமை நல்லா ரசிப்பானுங்க. கடைசியில் அவனுங்களும் ஓடிடுவானுங்க. கடைசியில் எல்லாம் முடிச்சதுன்னு பார்த்தா ஒரு தெருவில் இந்த கேமை ஒரு 2 பேர் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கேமுக்கு அழிவே இல்லை. அவ்வளோதான் காய்ஸ். கடைசியில் ஒரு வழியாக ஸ்குவிட் கேம் சீசன் 3 முடிவுக்கு வருது. நான் பார்த்து நோட்டீஸ் பண்ண முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நம்புகிறேன். நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ரியோ. பாய் காய்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.